லைப்பை தொலைச்சிட்டிங்கடா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வடச்சென்னை படத்தில் பல டயலாக்குகள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் இதில் பெருமைப்படுறதுக்கு என்னென்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஃபேவரட் டயலாக் இது. அது மாதிரி லைப்பை தொலைச்சிட்டிங்களா வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச டயலாக்காக இருக்கும். ஏன்னா லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்து லைப்பை தொலைச்சிட்டிங்கடா மொமெண்ட்டில் நம்மளும் வந்து இருந்திருப்போம். பட் அது வந்து டெம்பரவரியாக இருக்கணும். முழுக்க முழுக்க லைஃப்பில் வந்து திரும்பவும் எழுந்துக்க முடியாத ஒரு பள்ளத்தில் நம்மளை தள்ளிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னாடி ஆட்சியில் ஒரு கட்சி அவங்க தொடர்ந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பயும் செய்கிறாங்க. பட் முழு நேரமாக திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க பவருக்கு வரலன்றதுனால என்ன பண்ணாங்க, இன்றைக்கி எப்படி வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் ரொம்ப ஸ்ட்ராங்கோ, இதற்கு முன்னாடி ஆன்லைனில் வந்து ஸ்ட்ராங்னா அவங்க தான். சும்மா வந்து கத்துறதுக்கு மட்டும் இல்லை, தரவுகளோடு பேசக்கூடிய, களமாடக்கூடிய, அரசியல் அறிவு படைத்த, அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு ஆர்மி அப்படின்னே சொல்லலாம். அந்த கட்சியிலேருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஐடி விங் அப்படிங்கிறத திமுகவோட ஐடி விங்கை பார்த்து அவங்களும் வந்து அப்படியே மிமிக் பண்ணதுனால என்ன ஆச்சு, ஆன்லைனில் ஆபாசமாக பேசுறது, தலைவர் குறித்து ஆபாசமாக பேசுறது அப்படிங்கிறது சில பேரால் என்கரேஜ் பண்ணப்பட்டு, அண்ணன் பார்த்துப்பாரு, அக்கா பார்த்துப்பாங்க, சித்தப்பா பார்த்துப்பாரு, சித்தி பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் உறவு முறையாக நினச்சி அந்த ஐடி விங்கில் களமாடி ஆபாச சொற்கள் பேசு அவதூற பரப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லை மீறி போயிட்டு அந்த ஐடி விங்குன்னு டைரெக்டாக சொல்லனா கூட ஐடி விங் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் நிறைய பேர் பேசி என்ன தரமானாங்க, திமுக ஆட்சி அவங்கள வந்து சும்மாவே விடல, தேடி பிடிச்சாங்க. எந்தளவுக்கு தேடி பிடிச்சாங்கன்னா, சில பேர்லாம் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்க புலம்பெயர்ந்து வேறு இடத்துலலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வேலை வாய்ப்புக்காக சென்றிருப்பாங்கள்ல, அவங்க ஒரு ட்வீட்டை போட்டுட்டு, அதாவது ஆபாசமான ட்வீட்டை போட்டுட்டு, தேவையில்லாத வார்த்தைகள் ட்வீட்டை போட்டுட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாட்டுக்குள்ளே மும்பை வழியாக வர்றப்பெல்லாம் கூட கேப்சர் பண்ணி அவங்களை கூப்பிட்டு வந்து இங்கே லாடம் கட்டி அவங்க லைஃபே வந்து மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் லைப்பை தொலைச்சிடுடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் நிஜமாகவே அந்த கட்சியை சார்ந்தவங்களே நல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க நிறைய பேரே வந்து அதை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி லைஃப்பை தொலைச்சவங்க போன ஆட்சியில் வந்து பல பேர் அந்த லைஃப் வந்து அவங்களே தொலைச்சிக்கிட்டாங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா, அவங்க செஞ்ச குற்றத்தோட அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள கொடுமைப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃபே வந்து தொலைய வச்சுட்டது திமுக ஆட்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து தாவேக்காவுடைய ஆட்சியில் தாவேக்கா அரசை பற்றி வந்து குறை கூறலாம், அதை தரவுகளோட சொல்லலாம், பொய் தகவல்கள் பரப்பக்கூடாது. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் தாவேக்காவின் ஆட்சியின் மேலே வந்து ஒரு குறை கூறுறது, ஒரு விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் மீறி வந்து போயிட்டாங்க. அதில் குறிப்பாக நான் சொன்ன கட்சிக்கு நடந்தது அப்படியே வந்து இன்றைக்கி தாவேக்கா அரசில் திமுகவோட ஐடி விங்கை சார்ந்தவர்கள், திமுகவோட அனுதாபிகளுக்கு வந்து நடக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த தாவேக்கா கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவர் பேர் சொல்கிறதுக்குலாம் வர்த்து இல்லை. தாவேக்காவில் நிறைய பேர் மரியாதைக்குரியவர்கள், சரியாக அரசியல் களமாடக்கூடியவர்கள், பாயிண்ட் வச்சு பேசுகிறவங்க, அவங்க தலைவர் அதாவது முதல்வர் விஜய்க்கு எந்த அவப்பெயரும் ஏற்பட்டக்கூடாதுன்னு பார்த்து செயல்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சில்லறத்தனமாக வந்து அந்த கட்சியை சேர்ந்துட்டதுனாலே இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா, அதை வைத்து ஆடக்கூடிய ஒரு நபர் என்ன திரும்ப பதிவு போட்டிருந்தார், இந்த ஆட்சியில் எல்லா லிஸ்ட்டையுமே எடுத்துட்டாங்க, அவ்வளோதான், யாரெல்லாம் தப்பாக பேசுகிறீங்களோ அவதூறு பேசுகிறீங்க உங்கள் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருங்கடா, லைப்பை தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஆபாச வீடியோக்கள், அதாவது ஆபாச வீடியோனா ஆபாசம் நிறைந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுறது, பெண்களை குறித்து தப்பாக பேசுறது, கொஞ்சம் கூட வந்து மூளையே இல்லாமல் சியூடோத்தனமாக நிறையா பதிவுகள்லாம் இன்றைக்கு வரைக்கும் போட்டுட்ருக்காரு. அவர்லாம் இதை சொல்கிற மாதிரி காலகட்டம் வந்துடுச்சேன்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக திமுக எந்த அளவுக்கு ஆபாசமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதிரிகள் எல்லாரை பற்றியும் வந்து அவதூறு பரப்புறதுல வந்து கில்லாடிகள்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக இருந்து செயல்படுறப்போ அவங்களுக்கு அவங்களோட டேஸ்ட் ஆஃப் தர் ஓன் மெடிசன் வர்றப்போ கொஞ்சம் வலிக்குது. இது என்ன விஷயம் பேசுகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், தமிழில் பார்த்துருப்பீங்க. ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞர், இவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவோட ஆட்சி 15-16 நாள் நடக்கும்போது இது நடந்துச்சு அது நடந்து சொல்லிட்டு எல்லாருமே எடுத்துக்காட்டி குறை கூறிட்டு இல்லை சுட்டி காட்டிட்டு இருக்க சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணிட்டாரு, சூலூரில் அந்த சிறுமிக்கு நடந்த அந்த கொடுமையை வந்து பார்த்திங்கன்னா வந்து தாங்க முடியல, நான் விமர்சனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு பல வீடியோ போட்டிருக்காரு. இவர் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திராவிட ஆதரவாளராக மட்டும் இல்லாமல் திமுகவின் ரொம்ப அப்படியே இறங்கி திமுக கூட பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதில் எல்லாமே ரொம்ப ஹார்ஷாக தான் பேசியிருக்காரு, ரொம்ப அபத்தமான விஷயங்கள் நிறையா பேசியிருக்காரு. திமுக ஆட்சி அப்படிங்கிறனால தப்பிச்சிட்டும் வந்திருக்காரு. ஆனால் இது தாவேக்கா ஆட்சி இனிமேல் வெறும் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, நடிகராக இருந்து ஒரு கட்சி தலைவராக மாறி இன்றைக்கி வந்து முதல்வராக மாறியிருக்காரு. ஓட்டு போட்டோமோ இல்லையோ ஸ்டாலினோட டைலாக் தான், இன்றைக்கி எல்லாருக்குமே அவர் தான் முதல்வர் அப்படிங்கிறத மறந்துட்டு என்ன பேசிட்டாருன்னா, அவர் இந்த சூலூர் வழக்கில் விமர்சனம் வைக்கிறாரு. விமர்சனம் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கும் எல்லா கெட்ட வார்த்தையும் வச்சு முதல்வர் விஜய் அவர்கள் அவதூறாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுற பெண்களையும் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசி அந்த முழுக்க அங்கொன்றும் இங்கொன்று தான் நல்ல ஒரு வார்த்தையை கேட்குற மாதிரி இல்லை நான் திருப்பியும் சொல்கிற மாதிரி வார்த்தைகளாக இருக்கும். சும்மா அடித்து விடுறாரு, பச்சையாக பேசுகிறாப்புல.
அந்த அளவுக்கு பேசினோட நேற்றே நம்மளுக்கு தோணுச்சு, என்னடா அது ரொம்ப வைரல் ஆகிட்டே இருக்குது, கண்டிப்பாக தேவையில்லாமல் சிக்க போகிறானே. ஏன்னா கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவங்களுக்கு கூட அதை பார்த்தா தெரியும், அந்த மாதிரி பேசிக்கூடாது, மாட்டிக்கிட்டான் அவனே போய்ட்டு ஆஹா சிக்கிப்டான்டா அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட விரக்தியை காமிக்கிறேன்ற பேரில், திமுகவுக்கு தன்னோட விசுவாசத்தை காமிக்கிறேன்ற பேரில், விஜய் அவர்கள் மேலே வெறுப்பு காட்டுறன்ற பேரில், விமர்சனம் சொல்கிறேன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆபாசமாக பேசிட்டார். ஒரு தனிநபரை குறித்தே, அவர் யாரோ இன்னும் அவங்க பேக்ரவுண்ட் இல்லையோ அவங்க செல்வாக்குலையோ அவரை குறித்தே ஆபாசமாக பேசுறது தவறு, அந்த கெட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு பொதுவான பார்வை. பட் ஒரு முதல்வரை அப்படி பேசுகிறத வந்து கண்டிப்பாக வந்து சட்டம் ஏற்றுக்காது இல்லையா? ஸோ தாவேக்காவை சார்ந்தவங்க தான் இல்லை, யாராவது வந்து வழக்கு கொடுத்தாலே போதும், அவர் மேலே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு வந்து, அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், அவரை வந்து மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ நடவடிக்கை அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேம்ஸ் அப்படிங்கிற மென்பொறியாளர், ஒரு இளைஞர், திருநெல்வேலியை சேர்ந்தார், அவர் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இதில் ஏன் லைஃப் தொலைச்சிட்டிங்களான்னு போட்டலாம். எல்லாருக்குமே லைஃப் இருக்குது. யாருக்காக இருந்தாலும் ஜெயிலுக்கு போய்ட்டு அவங்க வீட்டில் நிம்மதி போச்சு, கஷ்டப்படுவாங்க. நம்ம யாருக்காக எந்த தலைவருக்கு பேசினாலும் நம்ம அப்பா அம்மா, நம்மளோட தம்பி தங்கச்சிங்க, நம்மளோட பொண்டாட்டி எல்லாம் தான் கஷ்டப்பட போகிறாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்தில் வேலை கிடச்சி வேலை செய்யக்கூடியவர். அதாவது ஒரு டிசிஎஸ், சிடிஎஸ், அப்புறம் நம்ம வேம்பு மாமா இருக்கார், அவரோட அந்த ஜோஹோ, அதில் வேலை பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை தானே. ஆப்பிளில் வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அவர். அந்த வீடியோவில் பேசின மாதிரி இந்த பேசியிருந்தாலும் நல்லா படித்து தானே அந்த வேலைக்கு போயிருப்பார். அவ்வளோ காம்படிஷன்லாம் தாண்டி அந்த வேலையில் செஞ்சுட்டு இருந்தவர் இப்போ இந்த மாதிரி வீடியோ போட்டதுனால மென்பொறியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கைது வந்து நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ட்ரிக்கி கொஷின். ஸோ பேசிக்லி வந்து இன்றைக்கி முதல்வரை பேசுகிறதுக்காக கைது செய்யப்பட்டோன்னே இப்போ தாவேக்காரர்லாம் என்ன சொல்கிறாங்களா, யாரெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறாங்களோ எல்லாரையும் வந்து நாங்கள் வந்து டேக் பண்ண போகிறோம் டிஎன் போலீஸ் அஃபிஷியலுக்கு, அதனால் அவங்களாம் வந்து கைது செய்யப்படுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. யாருமே இப்படி பேசக்கூடாது. இந்த ஒரு கைது நடவடிக்கையை பார்த்து எல்லாருமே திருந்தணும். அது வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும், தாவேக்காவை சேர்ந்தவங்களும், அதுக்கு நான் கடைசியில் வரேன். ஆனால் இந்த ஒரு நடவடிக்கை தாவேக்காக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்வர் அப்படி பேசினா சும்மா விட சொல்கிறியா அப்படிங்கிற உங்களோட கோபம் எனக்கு வந்து புரியுது. கண்டிப்பாக வந்து சும்மா விடவே முடியாது. பட் வழக்கு பதிவு செஞ்சு அவர் மேலே முறையான ஒரு நடவடிக்கை எடுத்திங்கன்னா அது விசாரணைக்கு அப்புறம் கைது அப்படிங்கிறது ஓகே. பட் திமுக என்ன தெரியுமா பண்ணாங்க, எல்லாருமே எடுத்தோன்னே கைது 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 கைது. இவராது தப்பு பண்ணார். நிறையா தப்பு பண்ணாத தாவேக்காவினர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, ஏன் பொதுவாக ஜேர்னலிஸ்ட், மீடியா பீப்புள் நிறையா பேரை வந்து எடுத்தோன்னே கைது கைது கைதுன்னு உங்களோட வாய் அடித்து கையை காலை உடைக்கிறது அப்படிங்கிறத உங்களோட வேலையாக இருந்துச்சு. ஸோ சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடரலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நடவடிக்கையின் மூலிமா கைது அப்படிங்கிறது ஓகே. பட் எடுத்தோன்னே கைது அப்படின்னா டிஎம்கே 2.0 மாதிரி இது வந்து பார்க்கப்பட்டு உங்களுக்கே இது வந்து பேக்லாஷாக வந்து மாறலாம். ஏன்னா ஒரு திமுக அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா தாவேக்காவினர் பச்சை பச்சையாக பேசி போஸ்ட்டு போடுறத ஒரு 5ஆவது காட்ட முடியும். உடனே நீங்கள் சொல்லலாம் அது டிவிக்கேன்னு போட்டுட்டா, எங்கள் அண்ணனோட படத்தை போட்டு, முதலோட படத்தை போட்டால் வந்து உடனே டிவிக்கு ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி 5ல் வந்து ஒரு 3 ஃபேக் ஐடின்னு வச்சுக்கோங்க, 2 டிகேவினர் இந்த மாதிரி வந்து பேசுகிறதே இல்லையா, நான் காட்டுட்டா திமுகவினர் மட்டும் இல்லாமல் ஒரு நடிகருடைய குடும்பத்தை, அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட பொண்ணை பற்றிலாம் எவ்வளோ வந்து கேவலமான போஸ்ட்லாம் இருக்குன்னு நான் காட்டுட்டா. அது மட்டும் இல்லாமல் யார் வந்து தாவேக்கா அரசை வந்து விமர்சனம் பண்ணாலும், நாகரீக முறையில் விமர்சனம் பண்ணாலும் அவங்கள பாடி ஷேமிங் பண்ணுறது, பச்சை பச்சையாக பேசுறது அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவினரும் எல்லாரையுமே சொல்ல சில பேர் தங்களோட தலைவருக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ டிஎம்கே ஐடி விங்கில் எல்லாத்தையும் வந்து யாரெல்லாம் தாவேக்கா பக்கம் வந்து தப்பாக பேசியிருக்காங்களோ, அவதூற பரப்புறவங்களோ அதெல்லாம் டேக் பண்ணி வச்சாங்க. அதில் என்ன சொல்லிட்டாங்க, டிஎம்கே ஐடி விங்க நாங்கள் உங்களை பார்த்துக்குறோங்க, டிஎம்கே லீகல் விங்க பேஜை வந்து டேக் பண்ணி விடுங்க, உங்களுக்காக இறங்கி நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து வில்சன்லாம் வந்து போஸ்ட்லாம் போட்டிருக்காரு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஜேம்ஸ்ன்றவர் வந்து கைது செஞ்சாச்சு, அசிங்கமாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி தாவேக்காவை சார்ந்தவங்க, தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க, அவதூறு பரப்புனா அந்த வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க, யாரெல்லாம் அசிங்கமாக பேசியிருக்காங்களோ அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த ஐடியை வந்து டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, இது பாருங்கள் இவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கைது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது தாவேக்காவின் அரசு தன்னோட கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களே தப்பு செஞ்சிருந்தாலும் கைது பண்ணணும், அதான் நியாயம். இருந்தாலும் அந்த ஒரு சங்கடமான நிலைமைக்கு தள்ளப்படும். ஸோ எடுத்தோன்னே ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே கைது செஞ்சுட்டா இது வந்து உங்கள் கட்சியை சார்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்படலாம். இது பேசிக்லி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜேம்ஸ் மாதிரி இல்லாமல் நிறைய பேர் தாவேக்கனவரும் தங்களோட லைஃப்பை தொலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக எங்கே நிறுத்திக்கணும், என்ன பேசணும், என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா பேருக்கு வந்து தெரியவே இல்லை. உணர்ச்சி புலம்பில் இவங்களுக்காகலாம் பேசாதீங்கடா, யாருக்காகவும் பேசாதீங்க. அன்பு வச்சிங்களா, ஓட்டு போட்டிங்களா, இல்லை நீங்கள் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிச்சுதா தோத்துருச்சா, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது உங்களோட பதிவாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே உங்களோட லைஃப்க்கு எந்த பாதகமும் ஏற்படாமல் வச்சுட்டு போகிறது தான் வந்து நல்லது.
ஸோ அது எல்லா கட்சியிலுமே வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஜஸ்ட் அனானிமிட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட படத்தை போட்டு, ஸ்டாலின் அவர்களோட படத்தை போட்டு, இல்லை யாராவது ஒருத்தரோட படத்தை போட்டு, தலைவர் படத்தை போட்டு பேர் வந்து ஃபேக்காக வச்சுட்டு என்ன வேணால் பேசிடலாம் வச்சுட்டு போகாதீங்க. டெக்னாலஜி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி போடலனாலும் தேடி வந்து பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் திரும்பி வரும்போது நடவடிக்கை எடுக்கப்படலாம், ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி போஸ்ட்லாம் போடுறப்போ பார்த்து போடுங்க. அண்ட் தாவேகா அரசு வந்து இதை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வந்து கையாளணும். நீங்கள் வந்து வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே ஓகே, பட் உடனே கைது அப்படிங்கிறது திருப்பியும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்டே நிற்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. பட் மற்ற கட்சிகள் மேலே இருக்க அக்கறையோட இந்த கட்சியை சார்ந்தவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள், நம்ம ஊரை சேர்ந்தவர்கள். ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பெண்கள் வேறு கொஞ்சம் நிறைய எல்லை மீறி வந்து பேசுகிறாங்க. ஆண்களோ பெண்களோ நம்மளோட சகோதர சகோதரிகள் யாருமே வந்து நம்ம லைஃப்பை தாண்டி யாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி பேசிடாதீங்க. எது லீகலாக பேசுறது, எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துன்னு பொறுத்துக்கோங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டு நம்ம லைஃப் முக்கியம். ஸோ அதனால் லைஃப்பை தொலைச்சிடாதீங்கப்பா. இது நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன்.